ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம். 14வது அத்தியாயம். பிரகலாதான்வான் மீண்டும் சொல்வது மங்கள ரூபமான மந்திரத்திற்கு ரிஷியானவர் பிரம்மா அனுஷ்டிப் த்ரிதுப் சந்தஸ். துளசி தேவி தேவதை ஆகையால் மங்கள ரூபியாயும் மனதிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவளாயும் விஷ்ணுவிற்கு அடியாளாயும் விஷ்ணுவனுடைய மார்பில் வாசம் செய்பவளாயும் விஷ்ணு பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறவளாயும் பால் சமுத்திரத்தில் வாசம் செய்கிறவளாயும் பால் நுரை போல் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பவளாயும் சிரத்தை என்னும் பெயருடையவளாயும் மகேஸ்வரியாயும் மாயாரூபியாயும் எல்லாம் தெரிந்தவளாயும் வசுந்தரை என்னும் திருநாமம் உடையவளாயும் நிறைந்த சம்பத்தை கொடுக்கிறவளாயும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கிற ஓ துளசி தேவியே, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். எனக்கு கீர்த்தியையும் பராக்கிரமத்தையும் வித்தையையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தருள்வாயாக. மங்கள காரியங்களுக்கு மங்களமாயும் பரிசுத்தமான வஸ்துக்களுக்கெல்லாம் பரிசுத்தகரமாயும் பஞ்சபூதங்களுக்குள் உத்தம பூதமாயும் தேவர்களுக்கெல்லாம் அதிதேவதையாயும் லட்சுமி தேவிக்கு மிக பிரீதியுடையவளாயும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தோழியாயும் பூதேவிக்கு அத்தியந்த இஷ்டையாயும் சரஸ்வதி மகாதேவி பார்வதி ஸ்ரீ சனாதனி பூமி அசலா அனந்தா பத்மாட்சி லோகசுந்தரி ருக்மணி சீதா ராதா விஸ்வம்பரா சிராமகாலயா மகாபாகா பாகினி பிரியாலு வகுலா மோதி இத்தியாதி பெயர்களுடையவளுமாகிய நீ எனக்கு மங்களத்தை கொடுத்தருள்வாயாக. பகவானுடைய மார்பில் வாசம் செய்கிற ஸ்ரீ மகாலட்சுமியினால் எப்பொழுதும் மதிக்கப்பட்டவளாயும் வாடி போகிறவர்களை வாடாமல் இருக்க செய்கிறவளாயும் பக்தர்களிடத்தில் பிரீதியுடையவளாயும் விளங்கும் தேவியே, எனக்கு புத்திர பௌத்திராதிகளையும் சத்துருக்களின் ஜெயத்தையும் கடாட்சிப்பாயாக. கெட்ட கனவுகளை போக்கடித்து வித்தையையும் ஆரோக்கியத்தையும் பசுக்களையும் பூமியையும் வேலைக்காரர்களையும் கீர்த்தியையும் மனசுத்தியையும் யாக சித்தியையும் தனதானியங்களையும் கொடுத்தரல வேண்டும். உன்னை அடிக்கடி நமஸ்கரிக்கின்றேன். நீ என்னிடத்தில் கிருபை வைக்க வேண்டும். புத்திர மித்திர கலத்திராதிகளையும் ரத்னங்களையும் வீடு பூமி முதலானவைகளையும் எனக்கு கொடுத்தருள வேண்டும். விஷ்ணு பக்தியையும் சம்பத்தையும் வித்தையையும் தனதானியத்தையும் நிறைந்த அன்னத்தையும் கொடுத்தருள்வாயாக. மிகவும் அழகுள்ளவர்களாயும் பராக்கிரமசாலிகளாயும் ரோகமில்லாதவர்களாயும் வெகுகாலம் ஜீவித்திருப்பவர்களாயும் படிப்புள்ளவர்களாயும் கீர்த்தியுள்ளவர்களாயும் விளங்கத்தக்க மக்களாயும் மித்திர கலத்திரர்களுடன் கூடினவர்களாயும் மிகவும் பாக்கியசாலிகளாகவும் உள்ளவரான புத்திரர் மருமக்கள் முதலானவர்கள் என்னை போன்று வாழவும் எனக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்யவும் நற்குணங்களுடையவர்களாய் இருக்கவும் செய்து என்னுடைய பந்துக்கள் எப்பொழுதும் ஆனந்தமுடையவர்களாய் இருக்கவும் என்னுடைய வீட்டில் எப்பொழுதும் வேதகோஷம் நிறைந்திருக்கவும் என் வீடு மிக பரிசுத்தமாயிருக்கவும் பெரியோர்கள் எப்பொழுதும் என்னிடத்தில் பிரீதியுடையவர்களாய் இருக்கவும் செய்ய வேண்டும் என்று உன்னை பிரார்த்திக்கின்றேன். சகல தேவதைகளும் என்னிடத்தில் பிரீதி வைக்க வேண்டும். நீயே லட்சுமி மகாதேவி, எப்பொழுதும் பகவானுடைய மார்பில் வாசம் செய்கிறவள் என்று நமஸ்காரம் செய்கின்றேன். உன்னுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்கிறவர்களுடையவும் உன்னை பூஜை செய்கிறவர்களுடையவும் உன்னுடைய தலங்களினால் பகவானுடைய திருவடியை பூஜை செய்கிறவர்களுடையவும் பாதத்தூளியை யான் சிரசில் தரிக்கின்றேன் என்று வணங்கி வர வேண்டும் என்று ருத்ரமூர்த்தி அருளி செய்துள்ளார். இப்படி சுப்பிரமணியர் முதலான தேவர்களினால் முற்காலத்தில் சோஸ்திரம் செய்யப்பட்ட இந்த விஷயத்தை எவர்கள் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுளையும் கீர்த்தியையும் புத்திர மித்ராதிகளையும் ஐஸ்வர்யத்தையும் புத்தியையும் வித்தையையும் நற்குணங்களையும் துளசி தேவி கொடுத்தருள்வாள். இந்த சோஸ்திரத்தை சாயங்காலத்தில் ஜபிக்க வேண்டியது. விசேஷமாய் துளசி வனத்தில் ஜபிக்கலாம். நதிகளிலும் ஜபம் செய்யலாம். பிராமண ஸ்திரீ 12 வயதிற்கு மேல் 20 வயதிற்குள்ளாக இந்த சோஸ்திரத்தை ஜபம் செய்தால் புத்திர பாக்கியங்கள் உண்டாகும். உபவாச நாட்களில் ஜபித்தால் அனந்த விரதத்தின் பலன் கைகூடும். எவனொருவன் எந்தெந்த இஷ்டத்தை குறித்து ஜபிக்கிறானோ அவனவன் அந்தந்த இஷ்டத்தை அடைகிறான். எவனொருவன் ஔஷதங்களை சாப்பிடும் போது ஜபிக்கிறானோ அவனுக்கு எப்பொழுதும் ரோகமே வராது. சமஸ்த மங்களத்தை கொடுக்கிறதாயும் பாவத்தை போக்கடிக்கிறதாயும் சகல சௌபாக்கியங்களை கொடுக்கிறதாயும் இருக்கிற இந்த சோஸ்திரத்தை விசுவாசத்தினால் சொன்னேன். இதை தினமும் ஜபிக்க வேண்டியது. இந்த சோஸ்திரம் எந்த வீட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் பேய் முதலிய துஷ்ட ஜந்துக்கள் வராது. அதிகமாய் சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. எவனொருவன் இதை ஜபிக்கிறானோ படிக்கும்படி கேட்கிறானோ எழுதும்படி செய்கிறானோ அவன் பகவானிடத்தில் எப்பொழுதும் பக்தியுடையவனாகவே இருப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது என்று சூதமா முனிவர்
சொல்லி அருளினார். பாத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் மங்களாத்மக சோஸ்திரமாகிற 14வது அத்தியாயம் சம்பூரணம்.